மதுரை செல்லூரில் 17 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற ஜேசிபி வாகனம், சாலையோரம் இருந்த சரக்கு வாகனம் உட்பட 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது மோதிய விபத்தில் இரும்பு கடை முன்பு படுத்திருந்த காவலாளி ஒருவர் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களையும் பகிரலாம். வணக்கம். மதுரை செல்லூர் பகுதியில போதையில 17 வயது சிறுவன் ஜேசிபி வாகனத்தை இயக்கி இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார் என 25க்கும் மேற்பட்ட வாகனங்களை மோதி விபத்து ஏற்படுத்திய நிலையில அங்கு ஒரு சரக்கு வாகனத்தின் மீது மோதி நூலிழையில உயிர் தப்பிய காவலர்களுடைய அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை மாநகர் செல்லூர் 50 அடி சாலையில ஒரு காலி இடத்துல ஜேசிபி வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில 17 வயது சிறுவன் நள்ளிரவில் அந்த வாகனத்தை போதையில இயக்கி அங்கு வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார், இருசக்கர வாகனம் மற்றும் ஜேசிபி அதாவது ஆட்டோ உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட வாகனங்களை மோதி விபத்து ஏற்படுத்தினார். இவர் மோதிய விபத்தில் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் துக்குநூறாக நொறுங்கி கிடந்தன. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில அங்கு ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு சரக்கு வாகனம் மீது ஜேசிபி வாகனத்தை மோதியதில் அங்கு படுத்திருந்த காவலாளி ஒருவர் அதில் உயிர் தப்பிய ஒரு சிசிடிவி காட்சிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட வாகனங்களை நொறுக்கிய நிலையில ஒரு சரக்கு வாகனத்தின் மீது அவர் மோதி அந்த காவலாளி உயிர் தப்பிய அதிர்ச்சியான பரபரப்பான அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அது தற்போது அதை பார்ப்பவர்களை அதிர்ச்சியடைய வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. அந்த சிறுவரை பொதுமக்கள் பிடித்து செல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் தொடர்ந்து அந்த சிறுவனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வழக்கு பதிவும் செய்து வருகிறார்கள்.